பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 9/3/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி, இரவு 11:28 வரை. பின்பு தேய்பிரை சப்தமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், மாலை 3:56 வரை. பின்பு அனுசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வேகமான செயல்பாட்டால் வேலைகளை எளிமையாக முடிப்பீர்கள். வேலைக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். சுறுசுறுப்பு மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கோபத்தை சற்றே கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத பண வரவால் மன நிறைவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் நினைவு வரக்கூடும். எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன உறுதியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோருடன் சுமூகமான போக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. கடகராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகள் சற்றே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான் நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு நிறம். சிம்மராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நெகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். கன்னிராசி அன்பர்களே, பல புதிய முயற்சிகளால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே தளர்ந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். எதிர்பாராத உறவினர் வருகையால் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு உற்சாகம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான போக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பல சிக்கல்களுக்கு முடிவுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடற்பச்சை. மகர ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியன் நிறம் வெண்மை மற்றும் வெளிப்பச்சை. கும்பராசி அன்பர்களே, மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான் நிறம் வெளிப்பச்சை மற்றும் வெளிநீலம். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.